என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதில் Unit-4 இன்டெக்ரல் கால்குலஸ் 2 தமிழில் வந்து தொகைநுண் கணிதம் 2ன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் பார்ட் ஏ, பார்ட் பி, அது பார்ட் சி, அதாவது 1 மார்க்ஸ் கொஸ்டின், 2 மார்க்ஸ் கொஸ்டின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கேட்பாங்க. இது வந்து என்ன, பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறோன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் சால்வ் பண்ணணும், பெர்னாலிஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம லாகர்தமிக் சம் வந்தால் மட்டும் நம்ம வந்து என்னென்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் சம் வராமல் வேறு எந்த சம் வந்தாலும் சரி, சைன், காஸ், இ பவர், அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் சம் எது வந்தாலும் சரி, நம்ம வந்து என்னென்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்து எவாலுவேட்னு கேட்பாங்க, தமிழில் மதிப்பீடுகன்னு கேட்பாங்க. இன்டெக்ரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் வந்து என்னென்னா யூன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது யூ, ரிமைனிங் இருக்கிறத நான் என்னென்னா டிவின்னு எடுத்துக்கிறேன். சார் இது எப்படி சார் யூன்னு எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து என்ன ஐலேட்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இதை பற்றி நான் தெளிவான வீடியோ வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஐனா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. எல்லுங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், அது இல்லை. ஏங்கிறது அல்ஜிப்ராய்க் ஃபங்க்ஷன் அந்த எக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி எக்ஸ் கியூப், x+1 இந்த மாதிரி வரதெல்லாம் அல்ஜிப்ராய்க் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருக்கிறது இது எதுக்காகனா ஹைலைட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா யூங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இல்லை, இங்கே அல்ஜிப்ராய்க் ஃபங்க்ஷன் இருக்கிறனால ஃபஸ்ட்டாக அல்ஜிப்ராய்க் ஃபங்க்ஷன் தான் இருக்குது, அதனால் அது யூன்னு எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே என்ன டிவி. சரிங்களா, அப்போ யூ டிவின்னு எடுத்தாச்சு. இப்போ இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்னென்னா இந்த ரெண்டை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே டீன்னு எழுதுங்க. டீனா டிஃபரன்சியேஷன், ஐங்கிறது இன்டெகிரேஷன். டிஃபரன்சியேஷனும் பண்ணணும், இன்டெகிரேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ எழுதி இப்படி வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். இங்கே யூ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ். அதை எழுதிடுங்க. யூ ஈக்குவல் டு எக்ஸ் இப்படி கோடு போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது டிவி. அப்போ டிவி ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடு ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் பண்ணணும், இந்த சைடு ஃபுல்லாக இன்டெகிரேஷன் பண்ணணும். டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் சேர்ந்து வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா. இப்போ யூ டேஷ் என்னன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 வரும். சரிங்களா, யூ டபுள் டேஷ் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன, 0. நம்ம 0 வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த சைடு இன்டெகிரேட் பண்ணும்போது இது என்ன ஆகுனா v ஆகும், இது v1 மாறும். அது இன்டெகிரல் டிவின்னு போட்டிங்கன்னா இன்டெகிரல் டி கேன்சல் ஆகிடும், இது v, இது v1 மாறும். இப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த சைன் எக்ஸ் இருக்குங்களா, இதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. சைன் எக்ஸ் வந்ததுன்னா காஸ் எக்ஸ்னு எழுதுங்க, காஸ் எக்ஸ் வந்தால் சைன் எக்ஸை மாற்றி எழுதுங்க. இப்போ இங்கே என்ன வந்துருக்கு பாருங்கள், சைன் எக்ஸ் வந்ததுன்னா காஸ் எக்ஸ். அடுத்து காஸ் எக்ஸ்ன்னு இருக்குங்களா, அதாவது கீழே இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறத பாருங்கள். சைன் எக்ஸ் இருந்தால் காஸ் எக்ஸ். அப்போ இங்கே நான் ஃபில் பண்ணணும்னா நான் எதை பார்க்கணும், இங்கே பார்க்கணும். காஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் நான் இங்கே என்ன எழுதுவேன், சைன் எக்ஸ். அதாவது என்னென்னா சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி அதோட ஆன்சர் தான் நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி எழுதுகிறேன். சைன் எக்ஸ் வந்தால் காஸ் எக்ஸ்னால் சைன் எக்ஸ் இப்படி எழுதிடுறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட நிப்பாட்டினாலும் கரெக்டு தான். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்து இதோட நிப்பாட்டினா கரெக்டு தான். இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் 1 இங்கே அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஃபில் பண்ணணும், அடுத்து டினாமினேட்டர் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணால் சைன் வந்து மாற்றணும். இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைன் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சைன் எக்ஸ்ன்னு வந்துருந்ததுன்னா நம்ம என்ன 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ்ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இங்கே இருக்கிற சைனை வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வருது, 2 நெகட்டிவ் வருதுங்களா, அந்த நெகட்டிவ் இங்கே கொடுத்துறோம். சரிங்களா, இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஃபில் பண்ணேன், அடுத்து டினாமினேட்டர் ஃபில் பண்ணேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் எழுதியாச்சு. இப்போ என்னென்னா கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஏரோ மார்க் போட்டுங்க, இப்படி கிராஸ் ஏரோ மார்க், இப்படி கிராஸ் ஏரோ மார்க் போட்டுங்க. இவ்வளோ தான் இந்த ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சு. இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலானா பெர்னாலிஸ் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் இங்கே என்ன இருக்கு பாருங்கள், யூ டிவி. அப்போ இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி இந்த மாதிரி 3 தடவை எழுதி வச்சுங்க. எப்பயுமே ஃபார்முலா வந்து மைனஸில் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அடுத்து வந்து என்னென்னா மைனஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல இந்த யூவி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் யூ டேஷ், இங்கே வந்து யூ டபுள் டேஷ் அப்படி கொடுத்துருங்க. இங்கே வந்து v இருக்கிற இடத்துல இங்கே v1 இங்கே v2 கொடுத்துருங்க. இவ்வளோ தான் ஃபார்முலா. இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2
மைனஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். இப்போது இந்த இன்டெக்ரல் யூடிவிக்கு பதிலாக நம்ம கொடுத்தக்கூடிய கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் sin x dx இதை எழுதிட்டு ஈக்குவல் டு யூவி, அதுதான் பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கில் இருக்கு பாருங்கள். யூவோட வேல்யூ எக்ஸ், வியோட வேல்யூ என்ன பாருங்கள் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை 1. காஸ் எக்ஸ் டிவைட் பை 1 தான் போட வேண்டிய இது கிடையாது, வெறும் காஸ் எக்ஸ் போட்டாலும் கரெக்ட் தான். நான் வந்து என்னென்னா எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிடலான்றதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். இப்போ யூவோட ஆன்சர் என்ன பாருங்கள் எக்ஸ், அதை வந்து ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1, அது ப்ராக்கெட்டில் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ்க்கு மைனஸ். அடுத்து பாருங்கள் யூ டேஷோட ஆன்சர் என்ன 1. அடுத்து v1 பாருங்கள் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ஸ்கொயர், அவ்வளோதான். அதுக்கடுத்து எதாவது இருக்கா இல்லை, சரிங்களா. அப்போ கடைசியில் என்ன பண்ணணும் ப்ளஸ் சின்னு கொடுத்துருவோம். இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், எவாலுவேட் தமிழில் வந்து மதிப்பீடுகன்னு கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் எக்ஸ் சைன் 5x dx. நம்ம யூவை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும், என்ன ரூல் யூஸ் பண்ணணும், ஹைலைட்டுங்கிற ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஐங்கிறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், சைன் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றது. எல்லுங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏங்கிறது அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷனில் வந்திருக்கனால ஃபஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னென்னா பாக்ஸ் பண்ணி நம்ம என்னென்ன டிவின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னப்போ பண்ணுவோம், நம்ம வந்து டிஃபரன்சியேஷனும் பண்ணணும், இன்டெகிரேஷனும் பண்ணணும். அதுக்கு என்னென்னா நம்ம இந்த டேபிள் வந்து போட்டுக்கலாம். இந்த டேபிள் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம், இந்த சைடு வந்து டின்னா டிஃபரன்சியேஷன், ஐன்னா இன்டெகிரேஷன். இப்போ யூ ஈக்குவல் டு என்னமா வந்தது, யூ ஈக்குவல் டு எக்ஸ், சரிங்களா. அடுத்து என்ன வந்துருக்கு பாருங்கள் டிவி ஈக்குவல் டு என்ன சைன் 5x dx. யூ வந்து எக்ஸு, டிவி வந்து என்ன சைன் 5x dx. எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து டிஃபரன்சியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது யூ பவரில் அந்த மாதிரி டேஷ் போட்டால் டிஃபரன்சியேஷன் அர்த்தம். யூ டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 1 வரும், சரிங்களா. சப்போஸ் தெரியாதவங்க எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து வந்து யூ டபுள் டேஷ்னா ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 0, ஓகேங்களா. அடுத்து இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், வின்னு மாறும், இங்கே வந்து v1 மாறும். அதாவது இன்டெகிரல் டிவி போட்டால் இன்டெகிரல் டி கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, இங்கே v1 வரும். அடுத்து இதில் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும், அடுத்து டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சைன் 5xன்னு இருக்குது. இப்போ சைன் 5xன்னு இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், இங்கே ஃபில் பண்ணும்போது ஆப்போசிட் எழுத சொல்லியிருக்கேன். இப்போ சைன் 5xனால் நம்ம எழுதணும் காஸ் 5xன்னு எழுதலாம். அடுத்து இங்கே ஃபில் பண்ணும்போது இங்கே மேலே இருக்கிறத பார்க்கணும், சைன் காஸ் 5xன்னு இருக்குது. நம்ம ஆப்போசிட்டாக என்ன எழுதலாம், சைன் 5xன்னு எழுதலாம். இது ஈஸியாக அவஜருக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா. அடுத்து நியூமரேட்டர் ஃபில் பண்ணிவிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ கோடு போட்டுக்கலாம். அப்போ டினாமினேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 5, அந்த 5 இங்கே கொடுங்க. அடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5 இங்கே 5 இருக்குது, அடுத்து 5 ஸ்கொயர், இன்னொன்று இருந்ததுன்னா 5 கியூபாக மாறும். ஃபஸ்ட் நான் நியூமரேட்டர் எப்படிப்பா ஃபில் பண்ணேன், சைன் 5xன்னு இருந்தது காஸ் 5xன்னு கொடுத்தேன், காஸ் 5xன்னு இருந்தது சைன் 5xன்னு கொடுத்துட்டேன். டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 5, அடுத்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி, சரிங்களா. இப்போது இதை ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சைன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த சைன் வந்து என்னென்னா இந்த சைன் 5x அந்த மாதிரி சைனில் வந்து கொஸ்டின் வந்ததுன்னா முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ், சரிங்களா. அப்போ இந்த சைன் நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவ் சைன் இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவ் சைன் இங்கே கொடுத்துருவோம். மூணாவது ஏதாவது வேல்யூ இருந்தால் அதுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், இப்படி கிராஸை நம்ம என்ன பண்ணணும், ஏரோ மார்க் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து ஃபார்முலா தெரியலனா கூட இது இந்த ஏரோ மார்க்கை வச்சு நம்ம வந்து ஆன்சரை போட்டலாம். பட் நான் ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன். ஸ்டெப் 2ல் பாருங்கள் ஃபார்முலா. நம்ம இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நமக்கு என்னென்னா ஆன்சரே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், இதை பார்த்து இருக்குது இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு ஃபார்முலாவுக்கு 3 தடவை யூவின்னு எழுதிக்கிங்க, யூவி. அடுத்து ஃபார்முலா எப்போயும் மைனஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மைனஸ் அதுக்கு ஆப்போசிட் சைன் ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் எக்ஸெட்ரா அப்படி கொடுத்துக்கலாம். இந்த யூவி ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல பாருங்கள் யூ டேஷ், இங்கே யூ டபுள் டேஷுங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அடுத்து இங்கே v1 v2ங்கிறதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறது, சரிங்களா, இன்டெகிரேஷன் பண்ணுறது. இப்போது நமக்கு இன்டெக்ரல் யூடிவிக்கு வந்து கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. இன்டெக்ரல் எக்ஸு சைன் 5x dx ஈக்குவல் டு யூவி, யூவோட ஆன்சர் என்ன பாருங்கள் எக்ஸு, வியோட ஆன்சர் என்ன பாருங்கள் மைனஸ் காஸ் 5x டிவைடட் பை 5, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ்க்கு மைனஸ், திருப்பி யூடேஷோட ஆன்சர் என்ன 1. இங்கே பாருங்கள் v1 ஆன்சர் என்னங்க மைனஸ் சைன் 5x டிவைடட் பை 5 ஸ்கொயர்.
கடைசியில் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லைன்னா கடைசியில் என்ன பண்ணணும், ப்ளஸ் சின்னு கொடுத்துக்கணும். ப்ளஸ் சி இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதி காமிச்சிருக்கோமா. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜூன் 2022 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். எவாலுவேட் தமிழ் வந்து மதிப்பீடுங்க இன்டெக்ரல் x+3 sin 7x dxன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறது இது வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் வந்திருக்கனால இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத யூன்னு எழுதுவோம். யூங்கிறது x+3, மீதி இருக்கிறது என்னென்னு எழுதுவோம், நம்ம இதை வந்து டிவின்னு எழுதுங்களா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னமா பண்ணுவோம், டிஃபரன்சியேஷனும் பண்ணணும், இன்டெகிரேஷனும் பண்ணணும். கரெக்டுங்களா. இப்போ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுக்கலாம். இந்த டேபிளில் இது டிங்கிறது என்ன டிஃபரன்சியேஷன், ஐங்கிறது என்ன இன்டெகிரேஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதலாம். யூவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். u = x+3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிவி. டிவியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், sin 7x dx. sin 7x dx. இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இங்கே எக்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளத்தில் பாருங்கள், இது எக்ஸ் தான் வந்திருக்கு. மூணாவது ப்ராப்ளத்தை பாருங்கள், x+3. அந்த எக்ஸ் கூட ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அது +3 இருக்கலாம், இல்லை -3 இருக்கலாம். அந்த 3க்கு பதில் என்ன நம்பர் வேணால் கூட வரலாம். இந்த மாதிரி வந்ததுன்னா கொஸ்டின் கஷ்டம் நம்ம நினச்சிருக்கூடாது. ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்பயும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே என்ன டிஃபரன்சியேஷனுக்குலாம் அப்போ என்ன பண்ணும், யூக்கு மேலே டேஷ். அப்போ யூ டேஷ். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயே பார்த்தோம். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். சப்போஸ் எப்படி டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னு தெரியலனா எக்ஸுக்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1. அடுத்து பாருங்கள், 3ங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 0. பாருங்கள், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 1 + 0 இதனோட ஆன்சர் என்ன பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து 1 தான். நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா u டபுள் போது இப்போ இந்த 1 தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா. எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. 1 + 0 வந்து என்ன, 1. இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1ங்கிறதுனா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் வந்து என்ன, 0 வரும். அடுத்து இந்த இடத்துல என்ன வரும், v1 எப்படின்னா இன்டெகிரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வருது. இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், மொத்தம் 3 விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நியூமரேட்டர் ஃபில் பண்ணணும், அடுத்து டினாமினேட்டர் ஃபில் பண்ணணும், அப்புறம் வந்து சைன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஃபில் பண்ணலாம். sin 7xனா அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன எழுதலாம், cos 7x. அப்போ இங்கே எழுதும்போது இங்கே ப்ரீவியஸ் இதை பார்க்க போகிறோம். இங்கே cos 7xன்னு இருக்குது, நம்ம ஆப்போசிட் என்ன எழுதலாம், sin 7x. அப்புறம் டிவைடட் பை எழுதிக்கலாம். அடுத்து டினாமினேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம், இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 7. அதை கீழே 7 எழுதுவோம். அடுத்து 7² 7 பவர் வந்து 1, அடுத்து 7² இந்த மாதிரி எழுதுவோம். கரெக்டுங்களா. அடுத்து நம்ம சைன் எப்படி மாற்றுவோம், சைன் பாருங்கள், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் சைன் வந்ததுனால 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு என்ன நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே ஒரு நெகட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ் வரும், அவ்வளோதான். நியூமரேட்டரும் ஃபில் பண்ணிட்டோம், டினாமினேட்டரும் ஃபில் பண்ணிட்டோம், சைனும் மாற்றிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்படி கிராஸாக வந்து நம்ம வந்து ஏரோ மார்க் போட்டுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் udv = 3 தடவை யூவின்னு எழுதிக்கலாம். ஃபார்முலா எப்போயும் மைனஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வந்து ப்ளஸ், அடுத்து வந்து மைனஸ், அடுத்து எக்ஸெட்ரா. இங்கே வந்து u டேஷ், இங்கே u டபுள் டேஷ், இங்கே v1, இங்கே வந்து v2. இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் x+3 sin 7x dx = ஜஸ்ட் இதை வந்து மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் முடிஞ்சு. v தான் கேட்டிருக்காங்க. யூவோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க, x+3. வியோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், -cos 7x / 7. இது யூவோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், uv முடிஞ்சு. அடுத்து மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்றேன். u டேஷோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், இங்கே வந்து 1. அடுத்து v1 பாருங்கள், -sin 7x / 7². அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கடுத்து வேறு எதுவுமே கிடையாதுனால கடைசியில் வந்து என்ன, +c கொடுத்துக்கணும். இந்த சிங்கிறது வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் இயர் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இது பார்ட் சி கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.